இப்போ வந்து எனக்கு மிதுன ராசி அக்ஷராசியாக செல்லும். யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் திசை கடைசி பாட்டில் இருக்கீங்களோ, ராகு திசை குரு திசை யாருக்கெல்லாம் வந்துட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு. அதே மாதிரி புதன் திசை போயிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது வந்து புத்துக்கு பக்கத்தில் ஏதாவது காளி கோயில் இருக்கான்னு பாருங்கள், வராகி கோயில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து திங்கக்கிழமை போயிட்டு இங்கே வந்து ஒரு அர்ச்சனை உங்கள் மேலில் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட நிகழ்வு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தேன் சார், இப்போ எனக்கு வந்து தனுசு ராசி போயிட்டுருக்கு சார், அக்ஷய ராசி எனக்கு தனுசு ராசி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இந்த ராஜராஜேஸ்வரி வழிபாடு மிகவும் சாதகமான வழிபாடாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ராசி பலன் பார்ப்போம். ராசி பலன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க பிறந்த நட்சத்திரத்தின் அப்படியே பார்க்கக்கூடாது. முக்கியமாக வந்து எப்படி பார்க்கணுன்னா, உங்களுடைய தசாபுக்தியின் அடிப்படையால் கொண்டு, இது அக்ஷய ராசின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த தசாபுக்தியின் அடிப்படையில் உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுன்னு சொல்லலாம். இப்போ யாருக்கெல்லாம் மீனராசி இருக்கோ இப்போ அவங்களுக்கு மீனராசி இருக்குமா, இல்லை கும்பராசி இருக்குது, மீனராசி இருக்குது, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு மேஷ ராசியாக செல்வது. யாருக்கெல்லாம் கேது தசை சுக்கிர தசை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்ற நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முக்கியமாக வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இது மட்டும் ஒரு கரெக்டாக நம்ம பேசினா சரியாக இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மார்ச் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, எனக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இல்லை, மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஏதாவது வந்து வேப்ப மரம் அரச மரம், இந்த வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல ஏதாவது கோயிலில் ஓகேங்களா, கோயிலில் வந்து நீங்கள் நட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்வுக்கு வந்து செழுக்கும் அப்படின்னு சொல்கிறது மிகையாகாதுன்னு சொல்லலாம். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்பு, அதுக்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த 2வது திருமணம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. முறை மாறிய திருமணம், லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மேலே நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம், அடுத்தது அக்ஷய ராசி. யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஷப ராசியாக வருகிறது. ரிஷப ராசி எப்படி சார் வரும் உங்களுக்கு? அக்ஷய ராசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அக்ஷய லக்ன பத்தி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏஆர்பி என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள், உங்கள் ராசி என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா தெரியும். யாருக்கெல்லாம் மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சூரிய திசை போயிட்டுருக்கா, சந்திர திசை போயிட்டுருக்கா, செவ்வாய் திசை போயிட்டுருக்கா, உங்களுக்கெல்லாம் ரிஷப ராசின்னு அர்த்தம். ஆக்சுவலாக அதில் அந்த ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு ஏஆர்பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை போயிட்டுருக்கா உங்களுக்கு அப்படின்னா இந்த பலன் வந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. ராகு, கேது, குரு, இந்த 3 கிரகங்கள் வந்து முக்கியமான கிரகங்கள் சொல்லப்படுகிறது. இது வந்து பயிற்சி ஆகக்கூடிய தன்மை. நம்ம பேச்சில் வந்து மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அதாவது லிட்டிகேஷன் இல்லாமல் வீடு வாங்கணும். ஓகேங்களா, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, லிட்டிகேஷன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. திடீர் வருமானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு வார்த்தை கூட வந்து பொய் பேசிடாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து உண்மைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் சூரிய திசை சந்திர திசை போதும் அவங்களுக்குன்னு சொல்லலாம். இப்போது அக்ஷய ராசி மிதுன ராசியாக செல்கிறது. எனக்கு அக்ஷய ராசி எப்படி சார் பார்க்குறது? இதே மாதிரி தான் உங்களுக்கு மேஷ ராசி ரிஷப ராசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ம ராசி மேஷ ராசி ரிஷப ராசி இருக்குது. இப்போ வந்து எனக்கு மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்லும். யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் திசை கடைசி பாட்டில் இருக்கீங்களோ,
ராகு தசை குரு தசை யாருக்கெல்லாம் வந்துட்டுருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் ஏதாவது பண்ணணும்னா மிகவும் கவனமாக வேலை மாற்றத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே வரும், ஆனால் வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணிட போகிறேன் அப்படின்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஓகேங்களா? புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிலைப்பாடு இருக்கா? இருக்குது. அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து ERP அக்ஷய ராசி உங்களுக்கு கடக ராசியாக செல்கிறது. எனக்கு சனி தசை போகுது சார், புதன் தசை போகுது. இப்போ இந்த காலகட்டம் தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எது சம்மந்தப்பட்ட விஷயமாக? சனி தசை போகுதுன்னா மிகவும் கவனமாக, ஏன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருக்கா? இருக்குது. எதையும் வந்து போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் குழப்பம் ஏற்படக்கூடிய தன்மை வந்து இருக்குமா? இருக்கும். அது எப்போ மாறும்னா ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இப்போ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், பக்கத்தில் இருக்கிற அதாவது முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி புதன் தசை போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது வந்து புத்துக்கு பக்கத்தில் ஏதாவது காளி கோயில் இருக்கான்னு பாருங்கள், வராகி கோயில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து திங்கக்கிழமை போயிட்டு இங்கே வந்து ஒரு அர்ச்சனை உங்கள் மேலில் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட நிகழ்வு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஒரு குழப்பமான மனோநிலை இருந்தால் கூட இது எல்லாமே வந்து மே மாதத்துக்கு அப்புறமா சரியாக போயிடுமா அப்படின்னா சரியாக போயிடும்னு சொல்லலாம். இப்போது உங்களுக்கு வந்து சிம்ம ராசி அக்ஷய ராசியாக போகிறது. சிம்ம ராசி எப்படி சார் அக்ஷய ராசியாக வரும்? எனக்கு வந்து இப்போ வந்து இந்த காலகட்டம் வந்து நான் பிறந்தது வந்து ராசி வந்து கடகராசியில் பிறந்தேன் சார் அப்படின்னா உங்களுக்கு தான் இப்போ சிம்ம ராசியில் போகும். யாருக்கெல்லாம் கேது தசை சுக்கிர தசை போதோ செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் அஷ்டம சனி அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பேச்சே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குமானா இருக்காதுன்னு சொல்லலாம். அவங்க ஆர்கியூமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க டென்ஷனில் ஏதோ பேசுகிறாங்க, அதிகமாக வந்து பொருட்படுத்தி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு தன்மையை காண்பிக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு முக்கியமான விஷயம். இந்த காலகட்டத்தில் வந்து குழப்பமான சுச்சுவேஷன் இருக்குமா? இருக்கும். இருந்தாலும் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குரிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் சுக்கிரதசை போயிட்டுருக்கு சார், எனக்கு பூர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அக்ஷய ராசி அப்படின்னு சொன்னோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சேர்த்து நடுங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுடைய ராசி வந்து கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு யாரெல்லாம் வந்து சூரிய திசை போயிட்டுருக்கு, இவங்க வந்து பிறந்ததை வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்னியா ராசியாக போகும். இல்லை சில பேருக்கு வந்து நான் வந்து கடகராசியில் பிறந்தேன் சார், இப்போ சூரிய திசை சந்திர திசை போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு உங்களுடைய ராசி என்ன, அக்ஷய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கன்னியா ராசியாக போகக்கூடிய தன்மை இருக்கா? சூரிய திசை போயிட்டுருக்கு, சந்திர திசை போயிட்டுருக்கு. இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிங்க, இல்லை நடக்கலை, இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? மகிழ்ச்சியான சுச்சுவேஷன் வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட அழுத்தம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாக. துலா ராசி அக்ஷய ராசியாக செல்கிறது. எனக்கு இவங்க பிறக்கும்போது என்ன ராசியில் பிறந்திருப்பாங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க, இல்லை கன்னியா ராசியில் பிறந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு துலா ராசி அக்ஷய ராசியாக செல்லும். அதாவது ராகு தசை போகும், இல்லை அப்படின்னா குரு தசை போகும் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் அதாவது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. எப்போன்னா எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறமாவே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே, இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் ஓடி ஜாஸ்தியாக வாங்கணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா?
இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசி அட்சய ராசியாக செல்கிறது. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது முக்கியமாக புது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருக்கும். வீடு மாற்றம் வருங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க. அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும். எப்போவுமே வேலையை மட்டும் இந்த காலகட்டத்தில் மாற்றிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால் வேலையை மட்டும் டக்குன்னு மாற்றிடாதீங்க. கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் புது வீடு மாறுறதுக்கு இருப்பிடத்தை ஒரு இருப்பிடத்துலேருந்து இன்னொரு இருப்பிடத்தை மாற்றுவதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதத்துலேருந்து அந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இப்போ யாருக்கெல்லாம் அட்சய ராசி தனுசு ராசியாக செல்கிறது, சார் நான் பிறக்கும்போது துலா ராசியில் பிறந்தேன் சார், விருச்சிக ராசியில் பிறந்தேன் சார், இப்போ எனக்கு தனுசு ராசி போயிட்டுருக்கு சார், அட்சய ராசி எனக்கு தனுசு ராசி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ராஜராஜேஸ்வரி வழிபாடு மிகவும் சாதகமான வழிபாடாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். மே மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக பேசணும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் மே மாதத்துக்கு மேலே வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவு நிலை ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கீங்களா? இது சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. அதனால் மிகவும் கவனமாக இந்த கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சண்டை சச்சரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ கைகூடி வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அட்சய ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகையாகாதுன்னு சொல்லலாம். இப்போ மகர ராசி அட்சய ராசியாக செல்கிறது. யாரெல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்தீங்களோ, யாரெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தீங்களோ, இன்றைக்கி சூரிய தசை சந்திர தசை உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஆண்டார்குப்பம் முருகன் கோயிலை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல போயிட்டு வாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முக்கியமாக இந்த பித்திருக்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஓகேங்களா? கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. ஒரு விரயமான விஷயங்கள், நீங்கள் தெய்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாத யாத்திரை போயிட்டு வர்றது, நீங்கள் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மே மாதத்துக்கு அப்புறமாவே நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்தது உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் கும்ப ராசி அட்சய ராசியாக செல்கிறது. இவங்க பார்த்திங்கன்னா தனுசு ராசி ராசியாக இருக்கும், இல்லை மகர ராசி ராசியாக இருக்கும். இப்போ எனக்கு ராகு தசை போகுது சார், செவ்வாய் தசை போயிட்டுருக்கு சார், ராகு தசை போயிட்டுருக்கு சார், எனக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு தசை போயிட்டுருக்கு, எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான காலகட்டம் எப்போன்னா மே மாதத்துக்கு அப்புறம். என்னென்னா நான் இதை பண்ணுவேன், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜை மட்டுமே எனக்கு இப்போது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா நாலேஜ் மட்டுமே எல்லாமே கிடையாது. நமக்கு கொடுப்பனை இருக்கா ஒரு விஷயத்தில்? ஓகேங்களா? எனக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா கவனமாக வாக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? கவனமாக வாக்கு கொடுத்தீங்கன்னாவே கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். உங்கள் நாலேஜ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய தன்மை, உங்களுக்கு தெய்வீக அனுகூலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யாருக்கெல்லாம் குலதெய்வம் இல்லை எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு தெரியவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எப்போனா எல்லாருக்குமே மே மாதம் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் மீன லக்னம் அட்சய லக்னமாக செல்கிறது, அட்சய ராசியாக செல்கிறது. அட்சய ராசி மீன ராசி. எனக்கு மகர ராசி சார் ஜென்ம ராசி, எனக்கு கும்ப ராசி சார். இப்போ எனக்கு என்ன ராசி போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு சனி தசை புதன் தசை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ அட்சய ராசி இந்த காலகட்டத்தில் விரயமான ஒரு மனோபாவம், நிறைய எனக்கு செலவாயிட்டிருக்கு சார், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது.
எனக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. யாருக்கெல்லாம் புதன் தசை போதோ அவங்கெல்லாம் வந்து வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டம் வந்து என்னென்னா, வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த ராசி பலனை வைத்து நீங்கள் இந்த ராசியெல்லாம் எப்படி எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய ராசி இப்போ என்ன தசா புக்தி உங்களுக்கு போயிட்டுருக்கோ அதை வச்சு நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க, அக்ஷய லக்ன பദ്ധதி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா அப்படின்னா ஏஆர்பின்னு இருக்கும், அக்ஷய ராசின்னு இருக்கும். அதை வைத்து நீங்கள் பலன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பலன்கள் சரியாக இருக்கும். அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.